Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ கைஸ். இது எந்த விதமான டிப் கிடையாது, எந்த கால்ஸும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட். நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், என்னோட ஆக்ஷன்ஸ் என்னங்கிறது தான். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டியில் ஆல்ரெடி லெவல்ஸ் மார்க் பண்ணி தான் இருக்குது, அதாச்சும் டெய்லியிலே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது சப்போர்ட், அதாச்சும் இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுது. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணிடுவேன். அதாச்சும் என் லெவலை மட்டும் இதில் சொல்லிடுறேன். என்னோடய லெவல் பார்த்திங்கன்னா 19470, 19485 இந்த லெவல்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா நான் ஷார்ட்டிங்க்கு கண்டிப்பாக யோசிப்பேன். அதாச்சும் மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகி பிரேக் பண்ணும். இங்கே எங்கேயாச்சும் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ட்ரேட் எடுப்பேன். இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் த குளோபல் சினரியோ அந்த மார்க்கெட். ஓகே, இதுதான் நிஃப்டியில் என்னோடய மூவாக இருக்கும். நாளைக்கு கீழே எனக்கு டார்கெட் பெருசாக இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பொசிஷன். ஸோ இது அப்படியே கண்டினியூஷன் ஆகிறதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், பட் நான் நாளைக்கு ஒரு கேப் டவுன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see how the market opens. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அதாச்சும் இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் கிட்ட 2 டைம் வந்துட்டு அப்சைட் டவுன் ஹேமர், அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு அப்சைட் டவுன் ஹேமர் கேண்டில் தான் க்ரியேட் பண்ணிடுச்சு. இது க்ரீன் கேண்டில், ஆனால் இது வந்துட்டு இந்த கேண்டில் பேசிக்கலாக இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நான் ஷார்ட் பண்ணியிருப்பேன். இங்கே இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் கூட பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இங்கே கொஞ்சம் சர்வைவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறதுல நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். சின்ன ஸ்டாப் லாஸ் டச்சஸ்னால் கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரேட் ஒன்று எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதாச்சும் இந்த லெவலுக்கு வரணும். 43,640க்கு கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நெகட்டிவ் சைட் ட்ரேட் பண்ணுவேன். அதாச்சும் நான் செல் பண்ணுவேன் மார்க்கெட்டை. அதே மாதிரி என்னோடய ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனையும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டி. யூஎஸ் ஆயில் கைஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எக்கானமி இல்லை குளோபல் சினேரியோவில் ஏதாச்சும் பேட் நியூஸ் இருந்துச்சுன்னா கமாடிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் ஆகுது. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. மார்க்கெட் 2 டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் 2 டைம் சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்கு. இன்னொரு டைம் இங்கே சப்போர்ட் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தெர் இஸ் அ ஹை சான்ஸ் இங்கே சப்போர்ட் வாங்குறதுக்கு. இல்லை இது கூட ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி போனால் கூட போகலாம். ஆனால் நான் இங்கெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு ட்ரேட் இங்கே இல்லாட்டி இங்கே, இந்த 2ல் தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். இங்கேருந்து கண்டிப்பாக நான் எடுக்காத ஒரே காரணம் என்னென்னா இது பிரேக் ஆகிறக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரே காரணத்தால் நான் இங்கேருந்து ட்ரேட் பை பண்ண மாட்டேன், நான் இங்கே பை பண்ணுவேன். இது ஒரு நல்ல ப்ரைஸ், இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சா நெக்ஸ்ட்டு இங்கே பை பண்ணுவேன். அதாச்சும் இந்த லெவல் பார்த்தா $87.15, இந்த ப்ரைஸ் பார்த்தா $89.90. இந்த 2 தான் என்னோடய ப்ரைஸ் ஃபார் பையிங். செல்லிங் மார்க்கெட் ஒரு வேளை செல்லிங் சைட் போச்சுன்னா தென் வி வில் திங்க் அபவுட் இட். அப்புறம் இன்றைக்கி என்கிட்ட எதுவும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எதுவுமே என்கிட்ட என்னோடய வியூஸில் இல்லை. ஏன்னா இப்போது நான் என்ட்ரி பண்ணால் மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து நெகட்டிவாக தான் போகும். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதாச்சும் விஷ் லிஸ்ட்டில், அதாவது வாட்ச் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த லெவலில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி என்னோடய க்ரூட் ஆயில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். அது ஆக்சுவலாக என்னோடய ப்ளூ பிரிண்ட். அப்படி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் க்ரூட் ஆயில். ஓகே, அதுவும் ஒரு டைப். இன்னொரு டைப்லேயே நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான டைப். இது பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது போக இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, அதிகமான இண்டிகேட்டர்ஸ் யூஸிங் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஐ நோ தட் இஸ் ரொம்ப பெரிய வீடியோன்னு தெரியும், ஆனால் அதில் எல்லாமே நான் பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுது. பேசிக்கலாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்டாக போகிறதுக்கும் பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி சேனலில் லைக்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் லேர்னிங் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.